கவுண்டமணி சார்ட்ட. என்ன என்கிட்ட போய் 30,00,000 கேட்குறீங்க? சேகர் எங்க கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு போனாரு அவரு ஆரம்பத்தில. அவர்கிட்ட போய் நான் 5,00,000 குடுத்தது அந்த மாரி. இல்லங்க, அங்க வந்து எனக்கு மெயின் கேரக்டர் குடுத்து, பாட்டுலாம் குடுத்து இம்பார்ட்டன்ட் பண்றாரு. இங்க நீங்க ரஜினி தான மெயின் கேரக்டர் குடுப்பீங்க. நான் சைடுல தானே வருவேன். ரஜினி கேரக்டர் என்கிட்ட குடுங்க. நான் அதே 5,00,000 வாங்கிக்கிறேன்னு அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு தெளிவானவரு. அதே மாரி வடிவேலு என்ன பண்ணணும், எங்க நடிச்சாலும், சார் சேகருக்குன்னா 10,00,000 5,00,000 தான். வெளியில நடிச்சா நான் 10,00,00,000 வாங்கிக்கிறேன். இல்லையா? இதுல ராஜகிரண் கேட்டாருன்னா, நான் வந்து ஃப்ரீயா கூட பண்ணி குடுப்பேன். இல்லையா? அப்படின்னு சொல்லணும். ராஜகிரண் லிஃப்ட் பண்ணவருங்க. அவருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சேகர் நெறைய கேரக்டர்லாம் குடுத்தாரு. சூப்பரா தூக்கி விட்டார். தொடர்ந்து ஜோடி போட்டுலாம் தூக்கி விட்டார். நான் பண்ணுவேன்னு சொல்லணும்ல. அங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இது பண்றதா? ஒரு அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து வாடா ஊருக்குனாக்கா, அதுக்கும் வந்து கால் ஷீட்டுக்கு கணக்கு காசு கேட்க முடியுமா? இப்ப எங்க அம்மா ஊருக்கு கூப்பிடுறாங்க. இல்லையா? இப்ப வடிவேலு அவங்க வீட்ல கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு 2 நாள் வாங்க ஊருக்கு போலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னா, அப்போ 2 நாளைக்கு என்ன கால் ஷீட் கணக்கு காசு குடுன்னு கேட்க முடியுமா வீட்ல? ஆமா. வடிவேலு விட்டா குலதெய்வத்தையே காசு கேட்பான். இல்லையா? 2 நாள் கால் ஷீட்டுக்கு எனக்கு பணம் குடுன்னு கேட்பான்.